வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு இங்கே பலவித சிசி செக்மெண்ட்டில் பலவிதமான பைக்ஸ் ஏராளமாக கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். இப்படியாப்பட்ட இந்த இந்தியன் மார்க்கெட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஒரு பைக்கை சூஸ் பண்ணுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஏன்னா பைக்குன்றது நம்மளோட வாழ்க்கையில் எப்பயா ஒரு சில சமயத்தில் வாங்குற ஒரு விஷயம் தான், அடிக்கடி வாங்க போகிறதில்ல. இப்படியாப்பட்ட பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். நீங்கள் சப்போஸ் நல்ல ஒரு பைக்கை உங்களுக்கான ஒரு பைக்கை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைக் உங்களோட லைஃப்பில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை ரெடியூஸ் பண்ணும். பட் ஆனால் ஒரு நல்லா இல்லாத பைக்குன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு செட் ஆகாத ஒரு பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வச்சிங்கன்னா அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளையும் உருவாக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கான பைக்கை சூஸ் பண்ணுறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். பட் ஆனால் இது கஷ்டமும் கூட. பட் ஆனால் இப்போ கஷ்டம் கிடையாது. ஏன்னா இதை மாதிரி பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தான் எங்களை மாதிரி யூடியூப் சேனல்ஸ் நிறையவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ரீஸ்டோர் இட் தமிழ்லேயே உங்களுக்கான இந்த விளக்கத்தை எல்லாத்தையும் விலாவாரியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு பைக் வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க. பட் ஆனால் என்ன பைக் எடுக்கிறதுன்ற ஒரு குழப்பத்திலையும் இருக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த ஒரு வாரத்தில் நம்ம ஆரம்பிக்க போகிற அந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இந்த ஒரு வாரம் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் சீரீஸ் பைக் வீக்குன்னு வச்சுப்போம் இந்த ஒரு வீக்கு. ஏன்னா இந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம லிஸ்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் போட போகிறோம். அது எப்படின்னா வச்சிங்களேன், இப்போ டே 1 மண்டே இல்லையா, இன்றைக்கி 100cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ், நாளைக்கு 110, நாளைக்கு 125, நாளான்னைக்கு 180 அப்படி இப்படின்னு 200cc வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு வாரம். அதனால் நீங்கள் பைக் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு வாரத்தை யூஸ் பண்ணிங்க. நான் உங்களுக்காக வீடியோ தொடர்ந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 100cc செக்மெண்ட். இந்த 100cc செக்மெண்ட் யாருக்கு செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எனக்கு பெருசாக இந்த ஒரு பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபீச்சர்ஸ் அதை மாதிரி விஷயங்கள பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக நல்ல ஒரு டீசெண்டான டிசைனோட சூப்பரான மைலேஜோட அஃபோர்டபுள் காஸ்டிங்கில் ஒரு பைக் வேணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே பார்க்க நினைச்சுன்னா ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும். அந்த கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களோட ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண முருகா. சரி, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் இட் தமிழ். இன்னமும் மறந்து போடா கடிச்சு. இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, 100cc எடுத்துக்கிட்டாலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்டஸ்ட் பைக்குன்னு பார்க்கும்போது அது நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டராக தான் இருக்கும். ஏன்னா சேல்ஸ் ரேஷியோலையும் சரி, அந்த வண்டியோட இன்ஜின் ரிலேபிலிட்டிலையும் சரி, வேறு லெவலில் ஒரு ஸ்கோர் கெயின் பண்ணிட்டு வராங்க ஹீரோ. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா நான் சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர பாப்புலரான ஒரு வெஹிக்கிள் இந்தியன் மார்க்கெட்டில், செம்ம பாப்புலர். எந்த அளவுக்குனா இந்த வண்டியோட சேல்ஸ் ரேஷியோவை இன்னைய வரைக்கும் கூட எந்த ஒரு பைக்காலையும் டச் பண்ண கூட முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சேல்ஸ் ரேஷியோ இந்த ஒரு பைக். அதுக்கடுத்து டிசைனை பொறுத்த அளவுக்கு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு சூப்பரான டிசைனே சொல்லலாம். கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஒரு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே கூட இந்த ஒரு டிசைன் நல்லா நம்ம மார்க்கெட்டில் எலகெண்ட்டாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இன்ஜினை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இப்போ அந்த ஒரு BS6 நாம்ஸ் அது இதுன்னு சேர்ந்து இப்போ ஒரு 100cc டு வால்க்கான ஒரு ஏர் கூல்டு FI இன்ஜின். ஆமாம், இப்போ உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல். அது இல்லாமல் இல்லை உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு, கீர் அண்ட் கிளச் பற்றி சொல்லணும்னா அதெல்லாம் செம்ம லைட்டாக ஈஸியாக இருக்கும். இன்ஜினுமே செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அது இல்லாமல் குறிப்பாக இப்போ அந்த ஒரு FI சிஸ்டம் கொடுத்துருக்கறனால இன்னுமே கூட வந்து பெட்டராக இருக்குது. கொஞ்சம் ஸ்மூத்தாக, இன்னும் பெட்டராக ஸ்மூத்தாக போகுது. அது இல்லாமல் இந்த இன்ஜினில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா ரிலேபிலிட்டி நல்லா இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி, ஸ்பேர் பார்ட்ஸ் அவைபிலிட்டியும் செம்ம ஈஸியாக இருக்குன்றதுனால நீங்கள் ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிடலாம் இந்த வண்டியை. சரி, ஓகே, இந்த இன்ஜினால் 7.91 bhp ஆஃப் பவர்ஸையும் 8.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 87 km/h வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 87 மாதிரி ஒரு 70 கிட்ட எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் 130 mm ட்ரம், பேக்கில் 130 mm ட்ரம். பிரேக்கிங் இட்ஸ் ஓகே, ஆவரேஜான ஒரு பிரேக்கிங்னு வச்சுக்கலாம். வண்டியோட டோட்டல் வெயிட் பார்த்தோம்னா வச்சுக்கலாம் 112 kgs கிட்ட வருது. செம்ம ஈஸியாக இருக்கும் ஹேண்டலிங், ஈஸியாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 785 mm. ஷார்ட் ரைடர்ஸ் கூட நிச்சயமாகவே ட்ரை பண்ணலாம். வண்டியோட நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது மைலேஜ் சூப்பராக இருக்குது, வண்டியோட ஹேண்டலிங் ஈஸியாக இருக்குது, சர்வீஸும் உங்களுக்கு செம்ம ஈஸி. வண்டியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் லைட்டாக அந்த பின்னாடி ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி பிரேக்கிங்கும் கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும். பட் ஆனால் ஸ்லோ ஸ்பீட் மேனேரிங்க்கு அந்த பிரேக்கிங் ஓகே. சஸ்பென்ஷன் ரொம்ப பிளாட் ஹோல்ஸாக இருக்கிற ரோட்டில் போகிறீங்கன்னு அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு பேடாக இருக்கும். பட் ஆனால் மற்ற சமயத்தில் ஓகே தான். சரி, ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு 88,000 கிட்ட வருது, டாப் வேரியண்ட் 89,000 கிட்ட வருது. இதே உங்களுக்கு எக்ஸ்டெக் வேரியண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. பட் ஆனால் அதோட ப்ரைஸிங் நான் சேர்க்கல, ஏன்னா அது நம்ம லிஸ்டிங்கில் வர
வரல. இது வந்து ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் தான் எக்ஸ்ட்ரா அது வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரா லோடடாக இருக்குன்னு வச்சிங்களேன். சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பைக்காக பார்க்கலாம். ஓகே, இந்த லிஸ்டிங்கில் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிறது பஜாஜோட பிளாட்டினா 100. ஆமாங்க, இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைலேஜ் பைக் இந்த வேர்ல்டுன்னு கூட எடுத்துக்கலாம் பொழுது அந்த அளவுக்கு இருக்குது. நான் ஒரு தாட்டி கூகுள்லேயே போட்டு பார்த்தேன் பெஸ்ட் மைலேஜ் பைக் இன் வேர்ல்டு, வேணா அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட சேர்க்குறேன். அப்படி போட்ட போதும் அதில் பிளாட்டினா தான் வருது. நான் கூட என்ன நினச்சேன், சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி பண்ணி ஹைப்ரிட் இன்ஜின் அப்படி இப்படின்னு உருவாக்கி ஒரு பைக்கை வச்சிருப்பாங்க, அதான் மைலேஜ் தரும்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த வண்டி தான் வருது, அது என்னன்னு தெரியல. பட் ஆனால் எதுக்கு வேர்ல்டு லெவல் காம்படிஷன், நம்ம என்ன எடுத்துகிட்டு காம்படிஷனாக போகிறோம், நம்மளுக்கு மைலேஜ் தந்தால் போதும் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த வண்டி கிளைம் பண்ணுற மைலேஜ் வேறு லெவலான ஒரு மைலேஜ். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைனை பொறுத்த அளவுக்கு இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு பிளாட்டினா சீரீஸில் நல்ல ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது, ரொம்பவும் ஓகே அல்ல, அப்படியே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். சரி ஓகே, இன்ஜினை பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு 100cc-க்கான 2-valve ஏர் கூல்டு இன்ஜின், 4-speed gear box, வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. இந்த இன்ஜின் வந்து நல்ல ஒரு பெப்பியாக இருக்குது. ஆமாம், ஓட்டுறதுக்கே கொஞ்சம் அந்த ஒரு லோ அண்ட் மிட் ஏரியாவில் சூப்பராக பெப்பியாக இருக்குது. இன்ஜின் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்த இன்ஜினில் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட்டு கம்மி. ஆமாம், இந்த இன்ஜினுக்கான மெயின்டெனன்ஸை நீங்கள் ஒழுங்காக கொடுக்காம விட்டிங்கன்னா இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய செலவுகளை கொடுத்துரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஜினை கொஞ்சம் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க. சரி ஓகே, இந்த இன்ஜினில் 7.79 bhp போச்சு, 8.34 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 90 km/h, மைலேஜை பொறுத்த அளவுக்கு 72 km/L. பட் ஆனால் ஒரு காலத்தில் 90 வரைக்கும் கிளைம் பண்ணிருந்தாங்க, பட் இப்போ 72ன்னு கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் நல்ல ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு போது மேபி 80 கூட தரத்துக்கு இந்த வண்டி சான்சஸ் இருக்குது. அதனால் மைலேஜ் விஷயத்தில் சூப்பராகவே இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் செட்டப் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் 130 mm ட்ரம், பேக்கில் 130 mm ட்ரம். உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ்லாம் ஆப்ஷனல் கிடையாது. பிரேக்கிங் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஸ்லோ ஸ்பீட் அண்ட் மிட் ஸ்பீடுக்கு இது ஓகே, பட் ரொம்ப புஷ் பண்ணுறீங்கன்னு போது இந்த பிரேக்கிங் உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்காது. அது இல்லாமல் இதோட அந்த ஒரு டயர் கிரிப்பும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்கன்னு போது நல்லா இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஹை ஸ்பீடுக்கு இந்த வண்டி செட் ஆகுது. பட் ஆனால் இந்த வண்டி உருவாக்குனது ஹை ஸ்பீடுக்கு இல்லை, பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஒரு 50 மேலெலாம் போகிறீங்கன்னும் போது இந்த வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங்கு, அந்த ஒரு ஹேண்டிலிங்கு, டயர் கிரிப்பு, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அதுக்கடுத்து இன்ஜினில் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் கம்மி, அது இல்லாமல் ஒரு சில பார்ட்ஸோட குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்லோ ஸ்பீட் மேனுவரிங் அண்ட் ஆவரேஜ் யூஸுக்கு பக்காவே இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வண்டியோட நல்ல விஷயங்கள்னு பார்க்கும்போது இன்ஜின் நல்லா பெப்பியாக இருக்குதுப்பா. அதுக்கடுத்து செம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போர்ஷன். ஆமாம், சீட்டிங்லாம் உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன் செம்ம சாஃப்டியூண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுள் வைஸ் எந்த வித பிரச்சனையும் இருக்க போதில். நெக்ஸ்ட் விஷயம், இன்னொரு விஷயம் மைலேஜ். ஆமாம், இந்த செக்மெண்ட்லேயே கிளாஸ் லீடிங் மைலேஜ் இந்த ஒரு பைக் தான். சரி ஓகே, ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு 82,000 கிட்ட வருது. இந்த ப்ரைஸிங் ஊருக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக டிஃபர் ஆகும், அதை மட்டும் பார்த்துங்க. சரி வாங்க இப்போ லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பைக்கை பார்க்கலாம். சரி ஓகே, இந்த லிஸ்டிங்கில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது ஒரு புது வரவு. ஆமாம், இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி ரீசெண்டாக லான்ச் ஆனார் நம்ம ஷைன் 100, ஹோண்டா ஷைன் 100. இந்த ஒரு பைக்கை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே செம்ம ரிஃபைன்டான ஒரு டியூரபிளான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அது இல்லாமல் குறிப்பாக ஹோண்டாக்கு வந்து இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுன்றது ஒரு புது செக்மெண்ட். ஆமாம், இது வரைக்கும் ஹோண்டா வந்து 100cc வந்ததே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அது இல்லாமல் ஒரு புது இன்ஜின், புது கியர் பாக்ஸ், டிசைன் புதுசில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் இந்த வண்டியை பற்றி பார்ப்போம். இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா டிசைன் பொறுத்த அளவுக்கு அந்த ஒரு ஷைன் 125, அதுக்கடுத்து இந்த CT 110 ஒரு மாடல் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கலாப்ஸ் பண்ணி ஒரு டிசைன் இறக்கினா எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒரு டிசைன் பற்றி ஓரளவு சொல்லணும்னா அப்படியே நல்ல ஒரு ஒல்லியான காம்பேக்டான ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைன். இந்த ஒரு டிசைனோட வெயிட்டு எந்த அளவுக்கு கம்மினா ஜஸ்ட் இந்த வண்டியோட டோட்டல் வெயிட்டு 99 kgs தான். செம்ம ஈஸியான ஹேண்டிலிங், யார் வேணால் ஓட்டலாம்ப்பா, செம்ம அசால்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து இன்ஜினை பொறுத்த அளவுக்கு இதில் ஒரு 100cc-க்கான 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. கியர் பாக்ஸ் ஒரு 4-speed gear box, வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. ஹோண்டா கிட்ட எப்பயுமே ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா அவங்களோட அந்த ஒரு கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் செம்ம லைட்டாக செம்ம ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு இன்ஜினில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், சாஃப்டாக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஒரு ஹோண்டாவோட ஒரு ஸ்டாண்டர்டுக்குன்னு பார்க்கும்போது இதோட அந்த ஒரு கிளச் அண்ட் கியர் பாக்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒருவேளை ஓட கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுமோன்னு, பட் இருந்தாலும் பழகிடும், கை வலிக்கிற அளவுக்குலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். சரி ஓகே, இந்த இன்ஜினாலன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 7.28 bhp பவர்ஸையும் 8.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு இன்னும் எதுவும் கிளைம் பண்ணல, இன்னும் ஒரு 80-85 வரைக்கும் போகணும்னு வச்சிங்கன்னா. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் இந்த வண்டியில் கம்மியாக தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த இன்ஜின் வந்து உருவாக்குனது அந்த ஒரு மைலேஜ் அண்ட் லோ அண்ட் பவருக்குன்றதை கம்பெனி தரப்புலேருந்தே சொல்கிறாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்த பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்
சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 85 வரைக்கும் போகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் விஷயம், மைலேஜை பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து கிளைம் பண்ணல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி நிச்சயமாக ஒரு 80+ நீங்கள் ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்க போது தரத்துக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட்டில் 130mm ட்ரம்மு, பேக்கில் 110mm ட்ரம்மு, பின்னாடி பிரேக்கிங் முன்னாடி பிரேக்கிங் எல்லாம் ஓகே தான். பட் டிஸ்க் பிரேக் ஆப்ஷனாக கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஓகே தான். இந்த ஓவராலாக இந்த ஒரு பைக்கோட அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா வச்சுங்களேன், உங்களுக்கு லோ அண்ட் மிட் ஏரியாவில் நல்லா ட்ராக்கபிளாக சும்மா அப்படியே கொஞ்சம் அந்த ஒரு புல்லிங்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதனால நீங்கள் லோடு வச்சு கேரி பண்ணுறது அது மாதிரி விஷயங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் சஸ்பென்ஷன் பொறுத்த அளவுக்கும் கொஞ்சம் ஸ்டிஃப் டியூண்டாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், நீங்கள் லோடெலாம் வச்சுட்டு கேரி பண்ணுறீங்கன்னும் போது பாட்டம் அவுட் ஆகிடக்கூடாதுன்றதுனால கொஞ்சம் ஸ்டிஃபாக கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் தனி ஒரு ஆள் மட்டும் போகிறீங்கன்னும் போது அந்த சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம்னா, வண்டியில் மைலேஜ் வேறு லெவலில் இருக்குது, இன்ஜினு செம்ம ரிஃபைண்டாக இருக்குது, உங்களுக்கு டியூரபிள் எவ்வளோ நாள் வேறாலும் வண்டி வரும் நீங்கள் சின்ன மெயின்டெனன்ஸ் கொடுத்தாலே. அதுக்கடுத்து வண்டியோட மைனஸ் பாயிண்ட்ஸ்னு பார்க்கும்போது டாப் எண்டில் வைப்ரேஷன் இருக்குது, கொஞ்சம் சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்குது, அவ்வளோதான். பட் ஆனால் எனக்கு இந்த டாப் எண்டில் வைப்ரேஷன் இருக்கிறது கூட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தெரியல. சஸ்பென்ஷன் ஸ்டிஃபாக இருக்கிறது தான் லைட்டாக ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் இந்த வண்டியோட 100 பைஸே 79,000 கிட்ட வருது. இந்த ப்ரைஸுக்கு நிச்சயமாக ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு சூப்பரான பைக் தான் சொல்லிட்டு வாங்க லிஸ்டிங் இருக்கா. நெக்ஸ்ட் இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறது ஹீரோவோட பேஷன் ப்ளஸ். இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா கொஞ்ச நாள் முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திரும்பி இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரீலான்ச் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், டிசைன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம், இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் பொதுவாக எல்லாருமே கொஞ்சம் அப்படியே ஒரு சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக பேசிக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் இவங்க கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைல் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது, லைட்டாக அந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைல் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வண்டியோட இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா வச்சுக்கலாம், இந்த வண்டியோட ரைடிங் ஸ்டைல் நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா பைக்ஸுமே என்னென்னா வச்சுக்கலாம், அந்த ஒரு 100cc கம்யூட்டர்ஸ்க்கான அந்த ஒரு ரைடிங் ஸ்டைல் அப்படியே நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே நார்மலாக ஹேண்டில் பார் பிடிச்சிட்டு அப்படியே சாதாரணமாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த பேஷன் ப்ரோவில் இன்னும் பேஷன் ப்ரோ கிடையாது, சாரி பேஷன் ப்ளஸ், இதில் ஒரு என்ன விஷயம்னா வச்சுக்கலாம், கொஞ்சம் அந்த ஒரு ஸ்போர்ட்டியாக லைட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆமாம், உங்களுக்கு அந்த ஒரு ஹேண்டில் பார்ஸ்லாம் லைட்டாக இப்படி முன்னாடி இறங்கி சீட்டு கொஞ்சம் இப்படி பின்னாடி வந்த மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்குமே கூட நல்ல ஒரு ஃபீல். ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் செக்மெண்ட்னு பார்த்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு ஒரு 100cc ஒரு 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் தான். இது ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா ஷைன் இந்த ஸ்ப்ளெண்டரில் யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அதே ஒரு இன்ஜின் தான். இதுலேயும் உங்களுக்கு ஒரு 4-5 கியர் பாக்ஸ், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. இன்ஜினை பொறுத்த அளவுக்கு 7.91 bhp ஆஃப் பவர்ஸும் 8.5 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு இதுவும் ஒரு 87 கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. மைலேஜை பொறுத்த அளவுக்கு இதுக்கும் ஒரு 87 கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 87 தருமான்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட யூஸ்வலான ரைடிங் ஸ்டைல் நம்ம ஊரோட ரோட் கண்டிஷன்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 70+ தரும். எனக்கு கேட்டிங்கன்னா அந்த 70+ தந்தாலே நிச்சயமாக நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டி ஒரு பிரேக்கிங் செட்டப் பொறுத்த அளவுக்கு 130mm ட்ரம் ஃப்ரண்ட்டில், அதேமாரி பேக்லேயும் 130mm ட்ரம். பிரேக்கிங் ஓகே. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 115 kg, சீட் ஹைட் 790mm. வண்டி ஓட்டுறதுக்குலாம் செம்ம ஈஸியாக தான்ப்பா இருக்குது. ஆக மொத்தத்தில் என்னுடைய 100 பைஸ் 89,000 கிட்ட வருது. இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் லைட்டாக கொஞ்சம் அது ஒரு ஸ்போர்ட்டி ஸ்டைல் கலந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பர் ரிலேபிளான ஒரு பைக் எடுக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ லிஸ்டிங்க்கு கடைசி பைக்கை பார்க்க. இந்த லிஸ்டிங்கில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹீரோவோட ஒரு ப்ராடக்ட் தான். அப்பா இந்த 100cc செக்மெண்ட்டில் ஹீரோ அடிச்சிக்கவே முடியாது போல. ஏன்னா இது வரைக்கும் பார்த்ததுல 3 பைக்ஸ் ஹீரோவது வந்துருச்சு இல்லையா? அது இப்போ HF, அதுக்கடுத்து பேஷன் ப்ளஸ், அதுக்கடுத்து இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், இது மாதிரி நிறைய பைக்ஸ் ஹீரோவோட தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் கிங் ஆஃப் 100cc. சரி, ஓகே. இந்த ஒரு பைக்கை பற்றி சொல்லலாம் பெருசாக நான் சொல்லவே தேவையில்ல. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்ப்ளெண்டருக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அதை கட் அண்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா உங்களுக்கு அதே சேஸு தான், அதே இன்ஜின் தான், அதே பிரேக்கு தான், அதே டயர் தான், எல்லாமே ஒன்று தான் அதுக்கும் இதுக்கும். பட்னா அந்த மேலே ஒரு சில விஷயங்கள் மட்டும் மாறும், அந்த ஒரு ஃபிட்டிங். அதேமாரி சின்னதாக அந்த ஒரு ஹேண்டில் பாரில் லைட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. அதை தவிர்த்துட்டு இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கும் டிஃப்ரென்ஸே கிடையாது. இன்ஜின் எல்லாமே ஒன்று தான். ஏன்னா ப்ரைஸிங்கில் ஒரு டிஃப்ரென்ஸ் உண்டு. அதுனா வச்சிங்களா, இந்த வண்டியில் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் HF 100ன்னு பார்க்கும்போது HF 100 அதான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் பைக் இன் இந்தியா. வந்து 60,000 கிட்ட வருது. ஆண்ட்ராய்ட் ப்ரைஸே உங்களுக்கு ஜஸ்ட் 60,000 தான். உங்களுக்கு டாப் எண்டு இருக்கிறதுலே HF டியூலக்ஸ்லேயே டாப்னு பார்க்கும்போது 82,000 கிட்ட வருது. அதனால் இருக்கிறதுலே லோ ப்ரைஸில் ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கும் போது நிச்சயமாக இந்த HF உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்ப்ளெண்டரோட இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கும் போது ரிலேபிலிட்டி விஷயத்துலையும் டவுட்டே தேவையில்ல. பட் லைட்டு கொஞ்சம் மங்கிட்டாக ஃபாக் லேம்ப்ஸ் போட்டுங்க. சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5 லிஸ்டிங்கில் உங்களோட ஃபேவரட் எது, அது இல்லாமல் நீங்கள் எந்த பைக்கை வச்சிருக்கீங்கன்றதும் கமெண்ட்லி பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.